ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கு ஆசிரமத்தினுடைய வெளியீடுகள்ல உலக சேம பிரயாசிக்கை இந்த புத்தகத்தை பத்தி பார்க்கலாம். இந்த புத்தகம் சுவாமி சுவானந்த பரமஹம்சனுடைய தத்துவ சொற்பொழிவு அவற்றுடைய சுருக்கம்தான் சித்த சமாஜத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தினுடைய நாகரிக காலத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த வேதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புனித புத்தகங்கள் பூமியில மலர்ந்தது. இந்த புத்தகங்களில் கூறப்பட்டுள்ள இந்த ஜீவனை கரையேற்றக்கூடிய அந்த வழிகாட்டி வழிமுறைகளை அனுபவம் இல்லாதவர்கள் சொன்ன தவறான விளக்கத்தினுடைய காரணமாக உலகவாசியான மக்கள் அவற்றினுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய பொருளை அறிய முடியாமல் போய்விட்டது. அந்த காலங்கள்ல, அத்தகைய காலங்கள்ல பல மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். வேதங்களை உணர்த்தும் அந்த சத்தியத்தை, அதாவது அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு வழிகாட்டக்கூடிய அந்த பாதையை மக்களுக்கு போதித்தார்கள். அந்த விதத்துல சத்தியத்தை அத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மகான்கள் தான். அதுல சுவாமி சுவானந்த பரமஹம்சர் என்பவர். பொதுவாக இதிகாச புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முதியவருடைய காட்டு பயணம் அனுபவம் என்ற முறையில தான் இந்த புத்தகத்துல பதிப்புரையில சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை விளக்குவதனுடைய பொருளை விளக்குவதன் மூலம் பாமர மக்கள்கள் மட்டுமல்லாமல் இளம் சிறார்கள் கூட அந்த வேதங்களுடைய உட்பொருளை எளிதில புரியும் வண்ணம் அதை ஒரு கதைகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதைதான் சுவாமிகள் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியிருப்பது இந்நூலினுடைய ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஜீவனை ஈஸ்வரனுடன் ஐக்கியமடைவதற்கு பாடுபட வேண்டும் என்பதைத்தான் சுவாமிகளுடைய அடிப்படையான குறிக்கோள். அதுதான் அத்தகைய அந்த முயற்சிக்கு பார்த்தனா அந்த உறுதுணையாக பெரிதும் இந்த நூல் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. பொதுவாக இந்த சம்சார சாகரமாகிய இந்த உலகத்துல ராக துவேஷங்களால மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவனுடைய சக்தியானது அதோகதியாகி மாளும் மக்களை இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து கரையேற்றி காப்பாற்றுவதற்கான தோன்றின இந்த புராண புண்ணிய மாலிமிதா சுவானந்த, இந்த சித்த சமாஜ நிறுவனர் சுவாமி சுவானந்த பரமஹம்சர் காலத்தினால் மறைந்து போயிருந்த இந்த பிரம்ம வித்தையை தன்னுடைய சொந்த முயற்சியால, பகீரத பிரயணத்தால கண்டுபிடித்தவர் தான் ஆத்மபிதா. இந்த சித்த வித்தை பயிற்சி செய்யும் பொழுது நமக்குள் ஆழ்ந்த தூக்கத்தில் இயங்குகின்ற போது அந்த சுவாசத்துடைய இயக்கம் அதே போலவே அமைவதால இதுவே இயற்கையான பிராணாயாமம் ஆகிறது. அப்ப இயல்பாவே இயற்கையாகவே நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இந்த கதியை நம்ம எடுத்துத்தான் இருக்கிறோம். அப்ப இந்த கதி செய்யும் போது அதுவே அது இயற்கையோடு அது ஒத்து வந்த முறையில தான் இந்த கதி அமைகிறது. என்ன தூக்கத்துல ஒரு மாயில விழிப்புணர்வு இல்லாத தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் விழிப்பு நிலையில இந்த கதியை எடுக்கும் போது மட்டும்தான் ஒரு இயற்கையான அது பிராணாயாமம் ஆகிறது. பொதுவாக மனிதன் அவனுடைய இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஒரு தாமரை இலை தண்ணீர் போல ஒரு பற்றற்ற வாழ்க்கையை கடைபிடித்து ஈஸ்வரனுக்குண்டான தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையை தருவித்து அந்த ஈஸ்வர சேவை செய்வது, இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுதலை பேறு அடையலாம்.
அத்தகைய வழிகாட்டுதலை தான் இந்த சித்த சமாஜம் என்பது நமக்குள் தெரிவிக்கின்றது. பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தீண்டாமை போன்ற இந்த மூட நம்பிக்கைகளும் ஜாதி மத வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத ஒரு உன்னதமான ஒரு ஆன்மீக ஒரு தர்ம நெறிக்கு உட்பட்ட நிறுவனம். இத ஞானபிதா நிறுவியனால்தான் இந்த ஆன்மீகமான இந்த உலகத்துல ஒரு மறுமலர்ச்சிக்கு ஒரு வித்திட்ட ஒரு வழிகாட்டியாகத்தான் ஞானபிதா திகழ்கிறார். பொதுவாக தீவிரமான சாதனைகள் மூலம் தான் கண்டறிந்த அந்த உண்மைகளை ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மாயா சமுத்திரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு அதை பற்றிய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கும் தாம் அனுபவித்த அந்த பேரானந்தத்தை அந்த உலக மக்களும் அனுபவிக்க வேண்டும், இதுவும் அவர்களுக்கும் ஒரு சாத்தியம், அதற்கான வழிமுறையைத்தான் ஞானபிதா அந்த சித்த வேதம் எனும் அந்த மோட்ச சூத்திரத்துல நம்ம ஏற்றி இருக்கிறார். அப்ப இந்த சித்த வித்தை பயிற்சியை நம்ம சாதனை செய்வதால் மட்டுமே இந்த பேரானந்த நிலையை அடைய முடியும். இதை விட்டுட்டு பலவிதமான மந்திரங்களை உச்சரிப்பது, மும்மூர்த்திகளை வழிபடுவது, அவர்களிடம் சங்கல்பிப்பது, தியானம் செய்வது, பலவிதமான விரதங்களை அனுஷ்டிப்பது, யாகம் ஓமம் முதலியவெல்லாம் செய்வது, பல இடங்களிலும் சென்று நதிகளிலும் கடல்களிலும் குளிப்பது போன்ற செயல்களால பேரானந்த இந்த பெருநிலையை ஒருபோதும் அடைய முடியாது. இததான் சித்தவேதம் என்று ஒரு ஆணித்தனமாக நமக்கு வழிகாட்டுகிறது, வலியுறுத்துகிறது. ஏதாவது ஒரு நதியினுடைய ஒரு கரையில் நின்று கொண்டு அக்கறையை நோக்கி ஒருவன் அந்த அந்த அக்கறையை நீ என்னிடம் நீ வர வேண்டும் என்றால் எப்போ அந்த நதி அந்த மறுகரை நம்மிடம் இக்கரையாக அது மாறும். அது இது ஆயுள் முழுவதும் நம்ம சொல்லி கொண்டுதான் இருக்கணும். ஒரு கல்லில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை ஈஸ்வரனே நீ என்னை காப்பாற்று, நீ என்னை ஆட்கொள்ளு என்றால் அந்த கல்லில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எப்படி நம்மை ஆட்கொள்ள முடியும்? தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை விரயமாக்காமல் நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்தும் போது, அதன் கூடயே தொடர்பு கொள்ளும் போது தானே தான் தன்னையே ஆட்கொள்ள முடியும். அதை விட்டு புறத்தே இருக்கக்கூடிய ஜீவனை அதோகதியாக்கி ஜீவனை இழந்து வழிபடக்கூடிய அந்த மார்க்கத்தை தான் ஞானபிதா முழுமையாக கண்டிக்கிறார். அதனால் ஒரு பயனும் கிடையாதது. என்னால் ஜீவனை நம்முடைய சொந்த ஜீவனை நாம் இழந்தால் அதோகதியாகி செத்துத்தான் போகின்றோம். அப்ப எப்படி தன்னைத்தான் அது காப்பாற்றிக் கொள்ள தெரியாததால தன்னையே தான் எப்படி அதன் மூலம் உணர முடியும்? அதுக்குதான் நம்மை ஆளுமை செய்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த ஜீவன் தான் ஈஸ்வரன். அந்த ஜீவனை சேவிப்பது, அதாவது அதை உட்கொள்ளுவது, அதுதான் உண்மையான ஈஸ்வர சேவை, அதுதான் உண்மையான இறை வழிபாடு. அதுக்குதான் அடங்கிய மனமே குரு. தீய எண்ணங்களாலும் தீய செயல்களாலும் அழிந்து கொண்டிருக்கும் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுவதே ஜீவகாருண்யம். அப்ப நம்மளுடைய அந்த ஜீவனை எந்த விதத்திலையும் வெறுப்பு, கோவை, பொறாமை, படபடப்பு, அழுகை, கவலை இத்தகைய குணங்களுக்கு நாம் உட்படுத்தக்கூடாது. இதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். அவரவர்கள் ஜீவன் மேல அன்பு, கருணை, தயை இயல்பாகவே அது உருவாக வேண்டும், உருவாகி இருக்க வேண்டும். அதுக்கான வழிமுறையைத்தான் நாம் உருவாக்க வேண்டும். அந்த ஜீவன் மேலே உண்மையாக கருணையாக அவரவர்கள் ஜீவன் மேல் இருப்பது தான் அது உண்மையான ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுல அந்த விக்கிரகம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அது விசேஷ வீடாகி அது சிரசு, அவரவருடைய சிரசு. அவரவர்கள் சிரசில் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை உண்மையாக சேவிப்பதுவே உண்மையான விக்கிரக ஆராதனை.
இந்த ஆன்மீக தத்துவங்களைத்தான் ஈஸ்வர தத்துவம் சொல்றது. இதுதான் குரு தத்துவம், இதுதான் ஜீவகாருண்யம், இதுதான் விக்கிரக ஆராதனை. இந்த மாதிரி தலைப்புகளை கொண்டுத்தான் ஞானபிதா தென்னிந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய ஆசிய நாடுகள்ல பல பல இடங்கள்ல அவர் சொற்பொழிவாற்றி உள்ளார். இது மட்டுமல்ல, ராமாயணம், மகாபாரதம், மகாபாகவதம் இந்த நூல்களை புகட்டுகின்ற அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை தத்துவங்களையும் மக்களுக்கு யதார்த்தமாக எளிமையாக புரியும் வகையில விளக்கி கூறியிருக்கிறார் ஞானபிதா. இந்த புத்தகத்துல சுவாமிகளுடைய முழுவதுமான சொற்பொழிகள் என்பது தொகுக்கப்படவில்லை. அதுல இருந்தாலும் அது கிடைக்கப்பெற்ற சொற்பொழிவு குறிப்புகளை இந்த உலக சேமை பிரயாசிக்கம் என்றும் இந்த சின்ன நூல்ல சித்த சமாதியம் கேரள அந்த மலையாள ஆண்டு 1937 மலையாள மொழியில் அச்சிடப்பட்டது. அதனுடைய தமிழ் ஆக்கமே இந்த உலக சேம பிரயாசிக்க இந்த புத்தகத்துல வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு சுவாமிகளுடைய இந்த சொற்பொழிவுகளை நேரில் கேட்ட ஓரிரு அன்பர்களால் தொகுக்கப்பட்ட இந்த விரிவான குறிப்புகளின் அடிப்படையில தான் இந்த சொற்பொழிவுகளின் சுருக்கம்தான் இந்த புத்தகம். இததான் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில சின்ன சின்ன தலைப்புகளை அங்கங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு யதார்த்தமாக ஒரு ஆன்மீகனுடைய நடிப்படி வாழ்வதற்கு, அதில் உண்மையாக வாழ விரும்புபவர்களுக்கு இந்நூல் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பொதுவாகவே ஆனந்தத்தில் இருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் என அபிமானித்து வருகின்ற நாம் உட்பட கோடானு கோடிகள் அந்த உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இயல்பாகவே எல்லாருடைய நோக்கமும் ஆனந்தம்தான். எல்லா ஜீவன்களுடைய நோக்கமும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆனந்தம் பெறுவதற்காகவே எல்லாமே அதை முயற்சி செய்து கொண்டு தான் வருகின்றனர். பொதுவாக உயிரினங்கள் எல்லாமே சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம், இதில் தான் ஆனந்தம் கிடைக்கிறதா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மனிதன் என அபிமானிப்பன்ற நமக்கு இந்த தேகத்தினுடைய அபிமானம் அதிகமாக இருக்கிற இந்த காரணத்தினால ஆகாரம், நித்திரை, மைத்துனம், சாப்பாடு, தூக்கம், இனப்பெருக்கம், இதை தவிர ஆடை ஆபரணம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஸ்தானமானங்கள், பட்டம், பதவி, வீடு, சொத்து முதலிய ஆசைகளும் இவை காரணங்களையொட்டி பொறாமை முதலிய விருப்பு வெறுப்பு முதலியான ராக துவேஷங்களும் இந்த மாதிரி விகாரங்களும் நமக்கு இயல்பாகவே ஏற்பட்டு துன்பப்படக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது இயல்பாகவே அது உருவாகிறது. அப்ப இன்பத்திற்கான அந்த முயற்சியை நம்ம நேர்வழியில் வழியில கையாளதால அதை முறையாக செயல்படுத்தாததால நம்ம துன்பப்பட நிலைக்கு ஆளாக்கப்படுகிறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை எது காரணம்? ஆசை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக காரணம். நம்மளுடைய ஆசை நியாயமானதா, அநியாயமானதா, அதன் பலம் நிலையானதா, நிலை இல்லாததா, இதை பற்றிலாம் நம்ம சிந்திக்காமல் ஒரு அற்பமான ஒரு நிலையற்ற இந்த சுகத்தை நாடுவதே அடிப்படையான துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது. மனநேதி மனுஷ்ய இந்த வாக்கினுடைய படி மனனம் செய்பவனே மனிதனாகின்றான். அப்ப நித்தியா நித்திய வஸ்து விவேகம் என்று அறிந்து அந்த நித்தியத்தை கடைபிடிக்கணும், அனித்தியத்தை கைவிட வேண்டும். அந்த நித்தியத்தை கை கொள்வதாம் அது மனனம் செய்வது. அப்படி செய்வதால் மட்டும்தான் மனிதராகி நித்தியமான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்கலாம் என்பதுதான் இந்த உலக சேம பிரயாசிக்கம் இந்த புத்தகம் இது வலியுறுத்துகிறது. அப்ப இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம். ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறால் அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இப்போ வரைக்கும் பாலசுப்ரமணிய ஐயா சொன்ன அந்த விஷயங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது நாம் ஆனந்தத்திலிருந்து தோன்றி தான் அதே ஆனந்தத்தை அடையிறதுக்கு இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருடைய நோக்கமும் அந்த ஆனந்தமாகவே இருக்கிறதுனால, ஆனால் அந்த ஆனந்தம் கிடைக்க பெறுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாகவே அந்த ஆனந்தம் எங்கே இருக்குன்னு தெரியாததுனால தான் ஏதோ காரியங்களில் அந்த ஆனந்தத்தை தேடி நாம் அதை இழந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால சாமி சொல்கிறபடி அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை போய் நிலைபெற செய்யும் போது மட்டும்தான் அந்த ஆனந்தமானது கிடைக்கப்படுறது. அதனால இந்த மலையாளத்தில் கூட ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. ஆசைக்கு தாசராயிடில் சர்வமும் தாசராகி வரும், ஆசையை தாசராக்கிட்டில் சர்வமும் தாசியாய் சரிக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்கு. அதாவது நம்ம ஆசைக்கு அடிமையாகி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நம்ம அடிமையாக வேண்டியதாக இருக்கும். ஆசை தான் நம்மளுடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம்னு புத்தர் சொன்னது போல. ஆனால் அந்த ஆசையை நாம் அடிமையாக்கிட்டோம்னா நாம் நினச்சா அந்த ஆசை வரணும், நாம் அந்த ஆசை வந்தால் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது போயிடணும். அந்த மாதிரி அந்த ஆசையை நாம் அடிமையாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நமக்கு அடிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்தாகவே இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன இன்பங்களுக்கு அடிமையாகிறதுனால நம்மளால் அந்த பேரின்பத்தை அடைய முடியாத ஒரு சூழல்ங்கிறது தான் இங்கே உண்டாகும். அதனால தன்னுடைய அந்த விலை மதிக்க முடியாத சக்தியை இழந்து கஷ்டப்பட்டு நாம் செத்து போகிறதுக்கு கூட ஒரு காரணமாகுது. அதனால தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா ஆன்மீகத்தை சார்ந்த அனுபவஸ்தர்கள் எல்லாருமே அந்த சத்தியம், நியாயம் இதை மட்டுமே நிலைநிறுத்தி தன்னுடைய சக்தியை தனக்குள்ளே நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய எல்லா வழிவகைகளையும் அவங்க செஞ்சதுனால தான் அந்த இன்பத்தை அவங்க அடைஞ்சாங்க. அப்படிதான் இங்கே உலகத்தில் இருக்கிறவங்களும் அடையணுங்கிறதுக்கான வழிவகைகளை சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிதான் சிவானந்த பரமஹம்சரும் கூட இப்போ நமக்கு நாம் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவர் எப்படி அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சாரோ அதை இந்த உலகத்துக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால இந்த வெளியில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள் மேலே, சின்ன சின்ன விஷயங்கள் மேலே நாம் மோகம் வைக்கிறத விட்டுட்டு அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை அடையிறதுக்கான முயற்சியை நாம் செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த பலனானது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றது அதனுடைய அர்த்தமாக இருக்குது. எப்படின்னா, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் துவைதவம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் அனைத்துமே தெய்வத்துக்கு கீழ்பட்டது தான், ஆனால் அந்த தெய்வம் மந்திரத்துக்கு கீழ்பட்டது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் வர்றது மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் அது உண்மை அல்ல. அதுவும் நாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மந்திரமானது வாயினால் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருப்போம். அது ரொம்ப தப்பு. அது யதார்த்த மந்திரம் அப்படிங்கிறது தான் நமக்கு அது புரிய வர்றதில்லை. மந்திரம் அப்படின்னு சொன்னாலே அது வாயினால் உச்சரிக்கப்படுறதா அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அது வெளியில் வர விடாமல் அது தனக்குள்ளாரையே நிலைநிறுத்தக்கூடியது தான் பிராணாயாமம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய அந்த பயிற்சி தான் நீங்கள் மந்திரம்னு சொல்லக்கூடியது. அதனால அந்த பிராணாயாமங்கிற பயிற்சிக்கு தெய்வமே கட்டுப்படும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அந்த பிராணாயாமத்தை பற்றி கூட கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பார்னா, ராஜவித்யா, ராஜகுஹ்யம், பவித்ர முத்தம், பிரத்யக்ஷவமம், தர்மயமம்,
சுசுகமம் கர்ம வவ்யமாம். அதாவது இந்த ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அது வித்தைகள்ல ராஜாவாக இருக்குது. ரகசியங்கள்லையும் அது ரொம்ப ஆழமான விஷயமா இருக்குது. அதுதான் ரொம்ப பரிசுத்தமான ஒரு செயல்முறையாக இருக்குது. அதுதான் தன்னையும் சரி இறைவனையும் சரி தெளிவாக அறியப்படுறதுக்கு காரணமா இருக்குது. அதுதான் அழிவற்றதாகவும் இருக்குது. அதைத்தான் நம்ம பிரம்ம வித்தை, தாரக மந்திரம், மிருக சஞ்சீவனி, வாசி யோகம், அஜபா காயத்ரி அப்படின்லாம் இந்த பிராணாயாமங்கிற ஒரே செயலை தான் திரும்ப திரும்ப அவங்க புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பிராணாயாமங்கிற ஒரு வித்தையை தான் சாமி நமக்கு சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்ல இந்த உலகமானது தன்னிலை அடையிறதுக்காக வேண்டி காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. அப்படி அவர் காமிச்சு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கதியை அது எல்லா நேரங்களிலும் அணு நிமிடம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எல்லா நேரங்களிலும் அதை வெளியில போகாமல் அந்த ஜீவனை தனக்குள்ளாரே மேலும் கீழும் நடத்தி பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதுக்குள்ளார அந்த ஜீவனை கொண்டு போய் ஐக்கியப்படுத்தும் போது அது ஈஸ்வரனோடு சேரக்கூடிய நிலைமையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு செயல்முறையை படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த சித்த விதைன்னு சொல்லக்கூடிய பிராணாயாமம். இதை சரியாக சாமி சொல்றபடி ஒரு நிமிஷ நேரம் கூட கீழே வைக்காம தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யறது மூலமாக அந்த ஜீவனானது ஈஸ்வர துருவம் அடைஞ்சு அதன் மூலமாக நமக்கு அந்த நித்தியானந்தம் கிடைக்க பெற்று நாம சர்வபக்தனாக இருக்க முடியும். அப்படிதான் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மார்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தராகட்டும், கிறிஸ்துவாகட்டும், நபிகள் நாயகமாகட்டும், ஆதிசங்கராகட்டும், இவங்க எல்லாருமே இந்த அபியாசம் செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அப்படிதான் அவங்க அந்த மரணத்தை வெல்வதற்கான ஒரு வழிவகையை கண்டுபிடிச்சாங்க. அவங்களுடைய சமாதியத்தை இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வணங்கிட்டு இருக்கிறோம். ஸோ வணங்குறது அப்படின்னு சொன்னா பிரார்த்தனை பண்றதோட நின்றது கிடையாது. அது வழிமொழியிறது. அவங்க என்ன வழியில பயணப்பட்டாங்களோ அந்த வழியிலே நாமளும் பின்பற்றுவது. அப்படி அவங்களுடைய உபதேசம் சார்ந்த விஷயங்களை அவங்களுடைய நூல்கள்லையும் அவங்களுடைய சொற்பொழிவுகளையும் அங்கங்க அவங்க அதுக்கான விளக்கங்களை கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. நாம அதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்காம அவங்க ஒரு தெய்வாம்சம் பொருந்துனவங்கன்னு சொல்லி அவங்கள வழிபடுறதோட நம்ம நிறுத்திக்கிறோம், அவங்களோட பிரார்த்தனை பண்றதோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஸோ அதனால அவங்களுடைய எல்லா கோட்பாடுகளுமே, எல்லா ஞானிகளுடைய கோட்பாடுகளுமே சாதாரணமாக அது என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக நிறைய மகான்கள் பேசியிருப்பாங்க. இந்த அசைவம் உண்ணுவது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது, இந்த மாதிரியான ஜீவனை இம்சை செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் அவங்க எதிராகவே தான் பேசியிருப்பாங்க. நாம அதை சரியாக அந்த வழிவகையை பின்பற்றி நம்ம நடக்கும்போது மட்டும்தான் நாம் இந்த உடம்பையும் பாதுகாத்து இந்த உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும். ஆனா இப்ப நாம அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டி தன்னுடைய சக்தியை நாம இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை எதோட ஒப்பிட்டு இங்க சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னா, இந்த விட்டில் பூச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ நாம யாரும் விளக்கு கொளுத்தி வைக்கிறது இல்லை, லைட்டு போடுறோம். அதனால லைட்டுங்கிற அந்த பிரகாசத்தை தேடி அது வந்துடுது. அப்பெல்லாம் விளக்கு கொளுத்தி வச்சிருப்போம், அது நெருப்பு தான் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த அக்னியில அது பிரகாசம்னு நினைச்சா அந்த அக்னியில போய் விழுந்து செத்து போயிடும். அந்த மாதிரி தான் நாமளும் இங்க வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அங்கதான் இன்பம் துன்பம் இருக்குதுன்னு சொல்லி, அந்த ஆனந்தம் இருக்குதுன்னு சொல்லி இந்த பந்தங்களுக்குள்ளார போய் அகப்பட்டு நாமளும் செத்து போகிறதுக்கான ஒரு காரணமாகுது. ஸோ நம்ம மேல அவங்களுக்கு ஏற்பட்ட கருணையின் காரணமாக, நம்மளுடைய அந்த நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறையினுடைய காரணமாக அவங்க நமக்கு சில தத்துவ விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சியில் எல்லாருமே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். அப்படிதான் சாமி சிவானந்த பரமஹம்சரும் கூட தான் பெற்ற இன்பம் அது எல்லாருமே அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவரும் ஃபீல்டு ஒர்க்காக கீழே இறங்கி
பல இடங்களிலும் நின்று நேரடியாக பிரச்சாரம் செய்ததும் இருக்கு. அப்படி அந்த பிரச்சாரங்களை ஒரு சிலது அங்கே சேகரிக்கப்பட்டதுனால அதை மட்டுமே தான் இந்த புஸ்தகங்களில் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரச்சாரங்களை நாம் கேட்டுட்டு அதை அப்படியே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு விடுறதை விட்டுட்டு அதை செயல்படுத்தவும் இங்கே ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும். இன்னொன்று இந்த பிராணாயாமத்தை பற்றின இன்னொரு ஸ்லோகம் கூட இருக்குது. மானசம் வாசிகம் பாபம் காய நைவசல் கிருதம் தல் சர்வம் நாசமாயாதி பிராணாயாம பிரபாவத அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது இந்த மனதாலும் சொல்லாலும் ஜடத்தாலும் எப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சிருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த பிராணாயாமத்தினால அது நாசமடையக்கூடியதாக இருக்குது. அந்த பாவமானது நாசமடைந்தே தீரும். அதனால பாவம்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு இந்த சித்த வித்தை அப்படிங்கிற ஒரு அபியாசம் நமக்குள்ள நடந்துட்டு இருந்தால் தான் முடியும். அதனால தான் இந்த ஒரு வகையில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கூட சாமி சித்த விதத்தில் சொல்லியிருப்பார். அதனால தான் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக வேண்டி இந்த ஜீவ ரட்சிக்கான அந்த வித்தையை எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம அதை இலவசமாகவே, அதுக்கு எந்த ஒரு மதிப்பையும் கொடுக்காம, ஏன்னா அது மதிப்பற்ற ஒரு விஷயங்கிறதுனால அதுக்குன்னு ஒரு மதிப்பை தீர்மானிக்காம அதைய ஜீவ ரட்சைய, அதாவது ஜீவனை காப்பாற்றுவதற்கான வித்தையாக எல்லாரும் அதை செய்து பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாமி அதை எல்லாத்துக்கும் கொடுக்க முயற்சி பண்ணியிருந்தார். அதனால் சாமியினுடைய கொள்கைப்படி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையை நடந்து அவர் சொன்ன இந்த வித்தையை சதா மேலுக்கிலும் நாம் அபியாசம் செய்யும் போது தான் நமக்கும் அவர் அடைந்த அந்த இன்பமானது கிடைக்க பெறும். அதுக்காக வேண்டி தான் இப்படி ஒரு முக உரையை கொடுத்துருக்கிறதாக பொது தலைவர், அன்றைக்கு இருந்த பொது தலைவர், சித்த சமாஜத்தினுடைய பொது தலைவர் ஒரு கடிதம் மூலமாக நமக்கு இதை அட்டாச் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவர் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பிரச்சார விஷயங்களை நம்ம தொடர்ந்து நாளைக்கு நம்ம கவனிப்போம். அதனுடைய முதல் இதாக ஈஸ்வர தத்துவம் சார்ந்த பிரச்சாரமாக அவர் முன்னெடுத்து வச்சிருந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம் நாளைக்கு. ஸோ வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்து நமஸ்காரம். சரிங்க, அப்போது நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த விதையை வாங்கும் போது ஒரு சத்திய வசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. இந்த சத்திய வசகத்தை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. எல்லா வேலைகளிலுமே இது நமக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த சதா அபியாசங்கிறது நமக்கு சாத்தியப்படும். அந்த ஜீவன் மேலே நாம் கருணையோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தான், அதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்திருந்தால் தான் அதை வெளியில் விடாமல் இருக்கிறதுக்கான முயற்சியிலே நாம் இருப்போம். அதுக்காக வேண்டி தான் நாம் இந்த சித்திரவேதம் வாசிக்கிறது, இந்த மாதிரியான சச்சங்கம் சார்ந்த விஷயங்களை நாம் கலந்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு மறந்து போன நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. இப்போது நாம் இந்த மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் நம்ம அடுத்த விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம போயிருப்போம். அதனால தான் இது பெட் டைமுக்கு முன்னாடி இதை வச்சதுக்கு காரணம், இது இந்த சிந்தனையோடய நம்ம தூங்க போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுக்கு அடுத்தது இன்னொரு சிந்தனையை கொண்டு வச்சு இதை நம்ம மறக்கடிக்கக்கூடாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ காரியங்களை நாம் பதிவு பண்ணி வச்சுருப்போம். அந்த பதிவுகள் எல்லாம் எரேஸ் பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி சித்தவேதம் சார்ந்த ஒரு கருத்துக்களை கேட்டுட்டு தூங்க போயிடணும். அப்போ தான் காலையில் இருக்கக்கூடிய ஜபத்தில் இந்த பதிவுகள் தொந்தரவு பண்ணாமல் சித்தவேதம் சார்ந்த பதிவுகளோடய நம்ம தூங்கினதுனால அது மட்டுமே மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பெட் டைமை நாம் தீர்மானித்தோம். ஸோ அதுக்கு தகுந்தபடி நாமளும் வேறு காரியங்களில் ஈடுபடாமல் முன்னமே ஆகார வகைகள் எல்லாம் சாப்பிட்டு அந்த பெட் டைம் போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் இந்த சச்சங்கத்தை
கேட்டு முடிச்ச உடனே அடுத்தது வேறு காரியங்களுக்கு ஈடுபடாமல் அடுத்தது உடனே தூங்குறதுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் நமக்கு தேவைப்பட வேண்டியது இருக்குது. அதனால தான் முன்னமே முடிக்கிறதுக்கான முயற்சிகள் கூட இங்கே நடந்துட்டு இருக்குது. 10 மணி வரைக்கும் போக வேண்டாம், 9:30க்கே முடிச்சுட்டா காலை ஜபத்துக்கு அவங்களுக்கு தொந்தரவு இருக்காது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம யோசிச்சதுக்கு காரணம் அதுதான். அதனால இந்த வித்தையினுடைய முக்கியத்துவத்தை உணர்வதற்காக வேண்டி நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியம் அது வித்தைக்கே தொந்தரவாக இருக்கக்கூடாதுங்கிறனால தான் முன்னமே முடிக்கிறதுக்கான சுருக்கமாக முடிக்கிறதுக்கான முயற்சி கூட நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த வித்தைக்கான முக்கியத்துவம் நம்ம எப்போவுமே மனசில் வச்சுருக்கணும். தொடர்ந்து மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிஷ்டை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம ஜபத்தில் உட்காரணுமே தவிர ஜபம் சமயத்தில் போய் உட்காந்துட்டு நாம் இந்த பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த பயிற்சி பண்ணுற வேலையெல்லாம் எல்லா வேலையும் செய்யும் போதும் பின்னாடி நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரம் ஒதுக்கி ஜபத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி உட்காரணும்னு சொன்னால் அங்கே நிஷ்டை அனுபவிக்கிறதுக்காக தயார் நிலையில் நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அப்போ தான் இந்த 6 ஆதாரங்களையும் சுலபமாக கடந்து போகிறதுக்கான ஒரு நேரங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்கய்யா.